வீடியோவை பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். கொஞ்ச நேரம் பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். இதை யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்களோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. என் அன்பான உயிர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வெங்கடேஷ், இது உங்கள் வெங்கடேஷ் ஸ்பீக்ஸ். நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். கெஞ்சி கெதறி கூட்டாடி கைய பிடிச்சி காலை பிடிச்சி இந்த கான்ட்ராக்ட் வாங்கிக்கண்டா. 1 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டா, அதுல மண்ணள்ளி போட்டா. இந்த மற்றவங்களை கிண்டல் பண்ணி ட்ரோல் பண்ணி பண்ணக்கூடிய சேனல்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான சேனலாக இது இருக்காது. பட் ஆனால் நான் என்ன நினைக்கிறது, வணக்கம், நான் உங்கள் வெங்கடேஷ் ஸ்பீக்ஸ், யாகச்சிறந்த அப்படின்லாம் நிறையா யூடியூப் சேனல்லாம் இருக்காருங்க இல்லையா. ஸோ அவங்கள மாதிரி ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத விட இதை ட்ரோல் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா என்ன தானம் பண்ணாங்க, தானம் பண்ணுறதுக்கு ஒரு பேரே இல்லாத ஒரு குடும்பம் தானம் 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 தானம்னு பேசிட்டே இருக்கு. சனாதனம் சனாதனம் சனாதனம். நான் கூட அதே மாதிரி அவங்க தப்பா சொல்ற மாதிரியே நானும் இப்படி சொன்னேன்னா இப்படி இருக்கும். அதாவது ஊத்த நிதியம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும். ஏன்னா சொல்ற மாதிரி நான் ஊத்த நிதி அப்படின்னு சொன்னது. ஏன்னா ஒரு தமிழ்ல எழுதி கொடுத்தது, தமிழ்ல இருக்கக்கூடிய விஷயம், தமிழ்ல ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு விஷயம் அது சனாதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஆக்சுவலா அதோட பேரே என்ன அப்படின்னு தெரியாம அதை எதிர்க்கிறேன்னு அது தப்பா பேசி அதை தப்பான சொல்லி கடைசியில அதை எதிர்க்கல. அவங்க சனாதானம்னு வேற எதையோ எதிர்க்கிறாங்க, சனாதனத்தை எதிர்க்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ என்னோட ஃப்ரெண்டு கேட்டார், சரி சனாதனம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டார். நிறைய வீடியோ யூடியூப்ல இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இதை இந்த போஸ்ட் பண்ணக்கூடிய இந்த நேரத்துக்குள்ள சனாதனம் சம்பந்தப்பட்ட வீடியோ நிறையா வந்துருச்சு. ஸோ ஏகப்பட்ட வீடியோ உங்களுக்கு சனாதனம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி அவங்கவங்க முறையில சொல்லக்கூடிய வீடியோ நிறையா இருக்கும். ஆனா இது சரி சனாதனம் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ புரிஞ்சிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த சனாதனத்தை பற்றி நீங்கள் ஓரளவுக்கு 100% அவுட்லைன் இதில் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சனாதானம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது சனாதானமே கிடையாது. ஆக்சுவலாக அதோட வேர்டு சனாதனம். சனாதனம் அப்படிங்கக்கூடியது தான் அதோட வேர்டு. அவங்க வேற எதையோ எதிர்க்கிறாங்க. சனாதானம்னு அந்த ஊத்த நிதிங்கிறவர் சனாதானம் அப்படிங்கிறத எதிர்க்கிறாரு. ஸோ அதை பற்றி நமக்கு தேவை கிடையாது. சனாதனம் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலான வேர்டு. சரி, இந்த சனாதனம் அப்படிங்கிறது என்னமோ இந்த ஒரு 5-6 வருஷம் இந்த இவங்களால தான் இது ட்ரோல் பண்ணப்பட்டு இது ரொம்ப தெரியப்பட்ட ஒரு வேர்டா இந்த உலகத்துக்காக இருக்கட்டும், இந்த மக்களுக்காக இருக்கட்டும், இது இவங்களால தான் தெரியப்படுத்த புதுசா நம்ம உருவாகப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்ட பேரா அப்படின்னா அதுவும் இல்லை. ஸோ அப்போ இதை நம்ம 3 பகுதியாக பார்க்கணும். இப்போ இந்த வீடியோவில் 3 பகுதியா இந்த சனாதனம் அப்படிங்கிறது ஒரு புது பேரா அல்லது இப்பொழுது வழங்கப்பட்ட பேரா, அதாவது வழக்கில் இருக்கக்கூடிய புதிய ஒரு சொல்லா அப்படின்னு பார்க்கணும். 2வது பகுதியா இந்த சனாதனம் அப்படிங்கக்கூடிய இந்த சொல் எங்கெங்கெல்லாம் நமக்கு பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. 3வதா சனாதனம் அப்படின்னா என்ன. இந்த 3 பகுதிகளை உள்ளடக்கியது தான் இந்த காணொளி. இந்த சனாதனம் அப்படிங்கிறது வேதத்தில் கூறப்பட்டிருக்கா அப்படின்னா, இந்த சனாதனம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். சனாதனம் அப்படிங்கிறது சனாத் சனாதனம், இது ஒரு சம்ஸ்கிருத சொல். இந்த சனாதனம் அப்படிங்கிறது சனாத் சனாதனம் அப்படிங்கக்கூடிய சொற்கள் எல்லாம் ஒரே ஒரு பொருளை உடைய, அதாவது அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரே சொல் தான். என்னோட ஃப்ரெண்டு ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கார். ஸோ அதனால அவருக்கு புரிஞ்சாப்புல நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரே அர்த்தத்துக்கு பலவேறுபட்ட சொற்கள் நம்ம சொல்றோம். மலர்னு சொல்லலாம், புய்பொன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம். அப்படிங்கிறாப்புல சனாத் சனாதனம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பல்வேறுபட்ட சொற்கள்.
இதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அதனால இந்த சனாதனம் அப்படிங்கக்கூடிய இந்த சொல் அப்படிங்கிறது சனாதனம் அப்படிங்கிற சொற்களாக வழங்கப்பட்டு வந்திருக்கு. இது எப்ப அப்படின்னா வெறும் இந்த 21st செஞ்சுரி, அதுவும் அந்த ஊத்தநிதி அவர்னால ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிரபலப்படுத்தப்பட்ட ஒரு சொல் இல்லை. இது கிட்டத்தட்ட சொல்லலாம் ஆக்சுவலா பார்த்தா ஒரு எபிகிராபிக்கல் எவிடன்ஸ் அந்த மாதிரி, அதாவது ஒரு அகடமிஷியனா, அதாவது ஒரு அறிவார்ந்த சமூகத்தின் மேற்பட்ட சொற்கள்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது 3000 வருடத்திலிருந்து 5000 வருட பழமையான ஒரு சொல்லாடல். அப்பையிலேருந்து இது வரும். இது வேதத்தில் கூறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வேதத்துல இருக்கு. சனாதனம் அப்படிங்கக்கூடிய சொற்கள் ரிக்வேதம், யஜுர்வேதம், அதர்வண வேதம். இது வெளிப்படையாகவே அங்கெல்லாம் கிடைக்குது. சாமவேதமும் ரிக்வேதத்தினுடைய ஒரு ரிக்குகளை உடையது அப்படிங்கிறதுனால அதை நான் தனியா இங்க குறிப்பிடலை. இதை பத்தி தனியா உங்களுக்கு வேதங்களை பற்றின ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா அதை தனியா நீங்க குறிப்பிடுங்க, நான் போடுறேன். இந்த ரிக்வேதம் அப்படிங்கக்கூடியதுல இருந்து ஆரம்பிச்சு, அதாவது இந்த வேதங்கள் அதில் அந்த காலத்திலிருந்து ஆரம்பிச்சு இந்த சொல்லானது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த மந்திரங்கள்ல இந்த சொல்லாடலானது அந்த வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்துதான் வந்தோம் அப்படின்னா, அதாவது நியர்பை 2000 years பேக் ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரே ஸ்மிருதி, அதுவும் அந்த தமிழ்நாட்டுல பிரபலப்படுத்தப்பட்ட ஒரே ஸ்மிருதி மனுஸ்மிருதி. அப்படிப்பட்ட ஸ்மிருதிகள் கிட்டத்தட்ட 18 ஸ்மிருதிகள், 18 உபஸ்மிருதிகள். இந்த ஸ்மிருதிகள் அப்படிங்கிறது வேதத்தினுடைய அர்த்தத்தை நமக்கு பலவாறாக கொடுக்கக்கூடியது. இந்த ஸ்மிருதிகள் அப்படிங்கிறதுல இந்த சனாதனம் அப்படிங்கிறது குறிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா அங்கேயும் இது இந்த சொல்லாடலானது வந்திருக்கு. மனுஸ்மிருதியில, யாக்ஞவல்கிய ஸ்மிருதி போன்ற பிரபலமான ஸ்மிருதிகள்ல இந்த சொல்லாடலானது குறிக்கப்பட்டிருக்கு. அதே போல ஸ்மிருதிகளுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இதிகாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. செருப்பு மாலை போடுறது, செருப்பு எடுத்து அடிக்கிறது அப்படின்லாம் செஞ்ச ஒரே ஒரு இதிகாச நாயகன், அவருக்கு தான் இதிகாச நாயகன்னு நம்ம சொல்லலாம். வேற யாருக்கெல்லாமோ சொல்றாங்க, இதிகாச நாயகன்லாம் பேர் வச்சிருக்கிறாங்க, அடைமொழி பெயர். அவங்கெல்லாம் இல்லாம இதிகாச நாயகன்னு சொல்லக்கூடிய ராமர், அவர் அந்த ராமாயணத்துல அவருடைய அந்த வாழ்க்கை வரலாறு புத்தகமாக இருக்கக்கூடிய அந்த ராமாயணம் அப்படிங்கக்கூடியதுல இந்த சனாதனம் அப்படிங்கக்கூடிய பெயரானது குறிப்பிடப்படுது. இந்த வார்த்தையானது உபயோகப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததாக மகாபாரதம், அதுல இந்த சனாதனம் இது ரெண்டும் தான் இதிகாசம்னு சொல்றோம். இது ரெண்டுத்துலயும் வருது. அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா புராணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. 18 புராணங்கள், 18 உப புராணங்கள் அப்படின்னு 2 தொகுதிகள் இருக்கு. இவைகள்லையும் நமக்கு குறிக்கப்பட்டிருக்கு. சரி, இதெல்லாம் நீ சொல்றது எல்லாமே எழுதப்பட்டது, புனையப்பட்ட கதைகள், வடமொழியில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப வேற என்ன மாதிரி நம்ம சான்று இந்த வார்த்தைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா, கல்வெட்டுகள்ல இது இருக்கா அப்படின்னா, இந்த கல்வெட்டு கான்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது விஷ்ணு குண்டின் அப்படிங்கக்கூடிய அரசாட்சி அந்த டைனாஸ்டியில இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டுல, அதாவது 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த கல்வெட்டுல இந்த சனாதனம் அப்படிங்கக்கூடியதான ஒரு பெயரானது அந்த கல்வெட்டுல குறிக்கப்படுது. இது அங்க மட்டும்தான் வருது அப்படின்னா, இப்படி பலதரப்பட்ட பாரதியார் தன்னுடைய விவேகானந்தரை பற்றி சொல்லும் பொழுதும் சரி, தன்னுடைய நாளேடுல 1909 அந்த காலகட்டத்தில் சனாதனம் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு. அதனால இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது இவங்களால நம்ம பிரபலப்படுத்தப்பட்ட வார்த்தை இல்லை. இது இந்த நாட்டு மக்களுக்கும், இந்த நாட்டிலும், இந்த நாட்டு மண்ணிலும் அனைவருக்கும் தெரிந்த ஒரு சொல்லாடல் தான். சரி, இப்ப 2வது தொகுதி. இப்ப நீ சொன்ன இந்த விஷயங்கள்லாம் எங்கெங்க சொல்லப்பட்டு, இந்த சனாதனம் அப்படிங்கிறது எங்க எவிடென்ஷியலா எங்க சொல்லப்பட்டிருக்கு, நீ இங்கெங்கெல்லாம் சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லிட்ட. சோ அங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அது எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல் சனாதனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எட்டிமாலஜி.
சொல் பிறப்பு அல்லது சொல் அர்த்தம், அதை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். அதாவது சனா அப்படின்னா புராதனம் அல்லது 3 காலங்களிலும் இருக்கக்கூடியது, எப்பொழுதும் வழக்கில் இருக்கும் ஒரு விஷயம் சனா தனம். தனம் அப்படிங்கிறதுக்கு இப்போ அந்த வேதத்துல 2 வேறான விஷயங்கள் இருக்கு. வேதத்தினுடைய சொற்களுக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடியதற்கு நிருப்தம் அப்படின்னு பேர். மற்ற சம்ஸ்கிருத சொற்களுக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடியதற்கு இலக்கணம் இருக்கு, அதுக்கு வியாக்கரணம் அப்படின்னு பேர். வியாக்கரணத்தை பொறுத்த வரைக்கும் சனாதனம் அப்படிங்கக்கூடியது 2 வெவ்வேறு விதமாக நமக்கு சொல்லப்படுது. அதாவது சனாதனம் அப்படிங்கிறதுக்கு சனா அப்படிங்கிறத அகண்டிதமான ஒரு அர்த்தத்துல, அதாவது அன்புரோக்கன் மீனிங் அப்படின்னு சொல்றோம். இதற்கு நமக்கு எப்படி அப்படின்னா சனா அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸான அன்புரோக்கன் விஷயத்தை சொல்லக்கூடியது. சனாதன தர்மம் அப்படின்னா கண்டினியூஸா உடைபடாம வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழமை அப்படின்னு சொல்றோம். மற்றொரு அர்த்தம் ஸ்ரீதர சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்கால ஒரு அர்த்தம் எழுதக்கூடிய ஒரு ஆசிரியர், அவர் இன்னொரு அர்த்தம் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா ஷனு அப்படிங்கக்கூடிய ஒரு வினைச்சொல், மூல வினைச்சொல். அந்த மூல வினைச்சொல் அப்படிங்கிறது தானத்தை பத்தி சொல்லப்படக்கூடிய வினைச்சொல். அந்த தானம் அப்படிங்கக்கூடிய வினைச்சொல்லு சனா அப்படிங்கக்கூடியதாக மாறி சனாதனம் அப்படிங்கக்கூடியதாக அது நமக்கு வருகிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா கடவுளால் நமக்கு அளிக்கப்பட்டதான ஒரு கொடை, ஒரு வழி சனாதனம் அப்படின்னு அதை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது பழமையான கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட உடைபடாத ஒரு வழமை, அனைவருக்குமானது அப்படிங்கிறத விட அனைத்திற்குமானது அப்படின்னு தான் இதை சொல்லணும். அனைவருக்குமானது அப்படின்னா உயர்திணை மட்டும்தான் வரும். இது அக்னிணை பொருட்களுக்குமானது அப்படின்னு இதை நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இதற்கான சான்றுகள் நமக்கு விரவி கிடக்கு. இதுதான் இந்த சனாதனம் அப்படிங்கக்கூடிய சொல்லினுடைய மிக முக்கியமான அர்த்தம். இது இலக்கணத்தினுடைய அடிப்படையில். நிருப்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது வேத மந்திரங்களின் சொற்களுக்கு அளிக்கப்படக்கூடிய அர்த்தத்தை நிர்ணயிக்கக்கூடிய இலக்கண தொகுதி, அது நிருப்தம். அந்த நிருப்தத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சனாதனம் பழமைக்கும் பழமையானவன், புதுமைக்கும் புதுமையானவன் அப்படின்னு தேவார திருவாசகங்கள் திவ்ய பிரபதங்கள்லாம் யாரை குறிப்பிடுகிறதோ அவரை தான் சனாதனம் அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் எல்லாம் சொல்லும். அதனால அந்த நிருப்தத்துல அதற்குரிய அர்த்தம் என்னவா இருக்குன்னா பழமையானவன் மற்றும் புதுமையானவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி சனாதனம்ங்கிற வார்த்தை வேதத்துல பயன்படுத்தப்பட்டாலும் இன்னைக்கும் அந்த சனாதனம்ங்கிற வார்த்தையானது ஏதோ கொச்சையா சனாதானம்னு சொன்னாலும் அதை தானே சொல்றாங்க. கடைசியில அதை எதிர்க்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் அது சனாதனமா இருக்கிறதுனாலதான். அழிக்க முடியாதது, உடைபடாதது, வழுமை அப்படிங்கிறதுனால. அப்படிப்பட்டதான இந்த சனாதனம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான அர்த்தத்தை உடையது. இதற்கு தமிழ்ல நம்ம ஏதாவது இதற்கு நிகரான சொற்கள் இருக்கா அப்படின்னா சனாதனம் அப்படிங்கிறது வடச்சொல், தெளிவா தெரியுது. அப்ப இதற்கு நிகரான ஒரு தமிழ் சொல் இருக்கா அப்படின்னா தொல் நெறி. தொல் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நாட்டில் இன்னைக்கு ரொம்ப பிரபலமா இருக்கு. அரசியல்ல இருக்கட்டும், அது இந்த காணொலிக்கு பொருந்தாதது. இருந்தாலும் அப்படி தொல் அப்படின்னா பழமை, நெறின்னா தர்மம். தொல் நெறி, தொன்னெறி இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ் சொல்லானது இந்த தமிழ் இலக்கிய இலக்கண உலகத்துல மிகவும் பழங்காலந்தொட்டு விரவி கிடக்கு, அதுவும் இருக்கு. அப்ப சனாதனம் அப்படிங்கக்கூடியதும் தொல் நெறி அப்படின்னு சொல்லக்கூடியதும் அறம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது
ரொம்ப முக்கியமாக இந்த அர்த்தத்தை புரிஞ்சு இது தமிழ்ல எங்க இருக்கு, என்ன மாதிரியான சொல்லாடல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் இது தமிழகத்திற்கு புதிதா அல்லது வெளியிலிருந்து வந்ததா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து அறிஞ்சுக்கணும். இந்த 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 காணொலியினுடைய சில தரவுகளுக்காக நான் தேடிட்டே இருக்கும்போது கூகுளில் மிக பிரபலமான ஒரு ஐஏஎஸ், ரிட்டையர்டு ஐஏஎஸ், அவர் சனாதனம் அப்படிங்கிறது தமிழ் குடிகளுக்கும் தமிழகத்திற்கும் மிகவும் புதுமையானது அப்படின்னு, இது வேற்று சொல் அப்படின்னு ஆணித்தரமா எழுதியிருக்கிறதா கூகுள்ல நம்ம சர்ச் பண்ணும்போது கிடைக்குது. எப்படி அவர் ஐஏஎஸ் ஆனார் அப்படிங்கிறது அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். சரி, அது நமக்கு தேவையில்லை. அப்போ நம்மளுடைய தமிழ்லையே இருக்கக்கூடிய ஒரே விஷயம்தான், கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். இப்ப இந்த காணொலியை நீங்க பார்த்தாலும் நான் நிறைய தரவு தரேன், நீங்களும் போய் அந்த தரவுகளை தேடி பாருங்க, அப்போ உங்களுக்கும் தெரியும். இப்ப சனாதனம் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல தொல்நெறி அறம் போன்ற சொற்கள் நமக்கு பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சில பேர் அறம் அப்படின்னா அது நீங்க சொல்ற அறம் இல்லை, நாங்க சொல்ற அறம் அது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு டிவிகேங்கிற பேருக்கு பதிலா டிஎம்கேன்னு கூட வச்சுக்கலாம், ஆனா அவங்க டிவிகேன்னு வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம அது அடுத்த இன்னொரு காணொலியில பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இதுக்கு அர்த்தம் இல்லைங்க. சனாதனம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தை குறிச்சிருக்காங்களோ அதுதான் அறம் அப்படிங்கக்கூடியதான சொற்களால அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. ஸோ அந்த சான்றுகள்லாம் நீங்களும் தேடி பாருங்க. நான் ஒவ்வொன்றா என்னால் எந்த அளவுக்கு சொல்ல முடிஞ்சதோ அந்த அளவுக்கு நான் அதை சொல்றேன். இது இரண்டாவது இந்த பகுதியில சொல்லினுடைய விளக்கம். அடுத்தது மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா, மூன்றாவது இந்த சனாதனம் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு, இது எதை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம முழு தரவுகளின் மூலமா முதல் பார்க்கலாம். இப்ப இந்த சனாதனம் அப்படிங்கிறது வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த சனாதனம் அப்படிங்கிற சொல்லினுடைய ஒரு பயன்பாடு வேதத்துல இருக்கு அப்படின்னா, ரிக்வேதத்தினுடைய ஒரு மந்திரத்தை இந்த இடத்துல நான் குறிப்பிடுவேன். அதாவது வைஸ்வானராஜ பிருதுபாஜா சேவி போரத்னா விதந்த தருணேஷுகாதவே அக்னிர்ஹி தேவா அவ்ருதோஹோ துபஸ்யத்யதா தர்மாணி சனதான தூதுஷத் அப்படின்னு இந்த மந்திரம் குறிப்பிடப்படுது. இந்த மந்திரத்துல நீங்க தெளிவா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சனதா அப்படின்னு ஒரு சொல்லாடலானது பயன்படுத்தப்பட்டிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சனாதனம் அப்படிங்கிறது முழு சொல், 2 தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு சொல். அதனுடைய வேர் சொல் ஷனு சனு அப்படிங்கக்கூடியது. இந்த சனதா அப்படிங்கிறது அதே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. இது வேதத்துல இருக்கு. இந்த இடத்துல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, அக்னியை குறிப்பிட்டு தர்மாணி சனதா ந தூதுஷது, பழமையான பழக்க வழக்கங்களின் அடிப்படையில். அக்னியினுடைய கதை அப்படிங்கிறது வேற, இது பலவிதமான நம்ம யூடியூப் சேனல் வெங்கடேஷ் ஸ்பீக்ஸ் அப்படிங்கிறது எல்லா விதமான உள்ளடக்கிய நெறியை நமக்கு எடுத்து சொல்றதுக்கான ஒரு சேனல். இந்த சேனல்ல நீங்க இந்த அக்னியினுடைய கதைகளை கேட்டீங்க அப்படின்னா அது அடுத்ததா நம்ம போடலாம். ஸோ அதன்படி பார்க்கும்போது அவருடைய வேலை என்ன அப்படின்னா, தனக்கு இடப்பட்டதான ஒரு ஆகுதிகள், அதாவது கொடுக்கப்பட்ட திரவியங்கள், பொருட்களை அந்த குறிப்பிடப்பட்டு யாருக்கு குறிப்பிடப்பட்டு கொடுக்கப்படுகிறதோ அவருக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் அவருடைய வேலை. இஸ் எ போஸ்ட் மாஸ்டர், மெசேஞ்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அக்னி ஆகப்பட்டவருக்கு இந்த வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏ அக்னியே, ஏ வைஸ்வானரா, உலகத்திற்கு நன்மை செய்பவரே, இந்த கோடான கோடி மக்கள் மட்டும் இல்ல, கிரியேச்சர்ஸ், ஆல் த திங்ஸ், எல்லாத்துக்கும் நன்மை பயப்பவராக இருப்பவரே, முன்னர் இருக்கும் வழமை மாறாமல், தர்மானி சனதா ந தூதுஷத்து, தூஷிக்காமல், அதை மீறாமல், நீ எப்பொழுதும் முன்னர் எவ்வாறு இருந்ததோ அவ்வாறே கொண்டு போய் சேரு. அமிர்தானி விபோரத்னா விதந்த தருணேஷு காதவே அப்படின்னு சொல்லி அந்த தேவர்களுக்கு அமிர்தத்தை கொண்டு போய் சேர்க்கிறது இந்த மாதிரியான இந்த இடத்துல குறிப்பிடப்படுது. இந்த இடத்துல என்னவா பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு?
வழமை மாறாமல் என்ன இருந்ததோ சனாதன பழமை வழமை தர்மாணி அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா வேதத்துல இது மூன்றாவது மண்டலம், மூன்றாவது சூக்தம், 1வது மந்திரம். நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பொய்யெல்லாம் இல்லை. இந்த மனுஸ்மிருதியில ஒரு லைன் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த லைனே அதுல இருக்காது. அப்படியெல்லாம் இல்லை. 3வது அத்தியாயம், 3வது மண்டலம், 3வது சூக்தம், 1வது மந்திரம் ரிக்வேதம். எல்லாம் நிறைய கிடைக்குது. நீங்க கூகுள்ல போய் இதெல்லாம் ஒன்றும் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டும்தான் பார்க்க முடியும்னா இல்லை. யார் வேணாலும் தட்டி யார் வேணாலும் பார்க்கலாம். தமிழ் அர்த்தத்தோடு இருக்கு. அடுத்ததா அதே போல 2வது மண்டலம், 3வது சூக்தம், 6வது மந்திரமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இடத்துல சாத்வபாம்சி சனதா ந இக்ஷிதே உஷாசா நக்தா வையேவ ரன்விதே அப்படின்னு சொல்லுங்க. எவ்வாறாக நெசவாளர்கள் நூல்கள் அதாவது பாவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பக்கத்திலிருந்து வருவதற்கு ஒரு பெயர், இன்னொரு பக்கத்திலிருந்து வரக்கூடியதுக்கு மற்றொரு பெயர். இப்படி 2 வெவ்வேறு விதமான நூல்களையும் இரண்டையும் சேர்த்து ஒரு துணியா நெய்கிறாங்களோ அதுபோல தந்தும் ததம் சம்பயந்தி சமீச்சி யக்ஞஸ்ய பேழ சுதுகே பயஸ்வதி அப்படின்னு உஷாசா நக்தா பகல் இரவு அப்படிங்கக்கூடிய 2 தேவதைகளை குறித்து இந்த மந்திரம் சொல்கிறது. ஏ பகலே, பகல் தேவதையே, ஏ இரவு தேவதையே, எவ்வாறு நெசவாளர்கள் அப்படி இணைந்து ஒரு துணியை உருவாக்குகிறார்களோ அப்படி 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளை நீங்கள் உருவாக்கணும். இந்த இடத்துல எங்கேருந்து இந்த சனாதனம் அப்படிங்கிற சொல்லுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னா, முதல்ல எடுத்த உன்னையே சாத்வபாம்சி சனதான இக்ஷிதே அப்படின்னு சொல்லப்படுது. சாத்வபாம்சி சனதான இக்ஷிதே அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கேயும் அதே போலதான் ஏதோ தொன்று தொட்டு பல காலங்களாக நடைபெற்று வரக்கூடியதான இந்த விஷயம், அதே வழமை, அதே மரபு, மாறாத மரபு அப்படின்னு இந்த இடத்தை குறிக்கிறது மந்திரம். அதே போல அடுத்தது 1வது மண்டலம், 6வது 62வது சூக்தம், 13வது மந்திரம். இதுல என்ன இருக்கு அப்படின்னா, சனாயதே கௌதமா, பழமை மாறாத ஹே வழக்கத்தை உடைய இந்த கௌதம ரிஷியான நான் இந்த மந்திரத்தை இந்திரனுக்கிற்காக பழமை மாறாமல் மிகவும் புதுமையோடும் கூடு அப்படின்னு இந்த யுக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல நமக்கு சொன்னோம். அந்த அர்த்தத்துல பழமை மாறாமல் புதிய ஒரு மந்திரத்தை இந்திரனுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சனாயதே கௌதமா இந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரமானது குறிப்பிடப்படுது. இந்த இடத்துலையும் அவ்வாறாகவே சனாதனம், சனாது போன்ற சொற்களின் மூலமாக குறிப்பிடப்படுது. முழுமையான இந்த சனாதனம் அப்படிங்கக்கூடிய சொல்லாடல் அதர்வண வேதத்துல நமக்கு கிடைக்குது. அதாவது சனாதனமேனம் ஆகுஹு, இந்த அகோராத்திரம் அப்படின்னு சொன்ன முன்னாடி மாதிரியே அந்த பகல் இரவு போன்ற காலங்களை குறிப்பதற்காக இது பழமையான நடை தொன்று தொட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கால சுழற்சியை அது குறிப்பிட்டு இந்த மாதிரியா இந்த மந்திரங்கள் இந்த சனாதனம் அப்படிங்கக்கூடிய சொற்றொடர் அப்படிங்கிறது சொல்லானது பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்க. இதை தவிர்த்து யஜுர்வேதத்துல இது சனாதனம் அப்படிங்கிறது அதர்வண வேதத்துல முழுமையா இருக்குன்னு பார்க்கலாம். யஜுர்வேதத்துல வரும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிரம்மாவிற்கு 4 மானச புத்திரர்கள் அப்படின்னு சொல்றோம். பிரம்மாவுக்கு 4 மானச புத்திரர்கள், சனக, சனந்தன, சனாதன, சனத்குமார அப்படிங்கிறது 3வதா சொல்லப்படக்கூடிய சனாதன அப்படிங்கக்கூடிய அந்த ரிஷி, அவருக்கு சனாதனன்னு பேர். இதை பத்தி பின்னாடி பார்ப்பேன். எதுக்காக இது சொல்றேன்னா, எப்படி அவருக்கு அந்த பேர் இருக்கோ அதே போலயே அவர் ரிஷி தான். ஆனா அவர் மானச புத்திரர்கள்னு சொல்லக்கூடிய கேட்டகிரியில வந்துருவார். இந்த யஜுர்வேத மந்திரத்துல குறிப்பிடப்படக்கூடிய ரிஷியானவர் சனாதன ரிஷி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ரிஷியாக அவர் குறிக்கப்படுறார்.
அந்த ரிஷியாகப்பட்டவர் ஸ்பெசிபிக்கா எதை சொல்றது அப்படின்னா, தட்சிணாதிசி, அதாவது தெற்கு திக்கிலிருந்து ஏற்படுத்தப்படக்கூடிய அனைத்து, இந்த ஒரு யாகம் நடக்கும், யாகத்துல 4 விதமான திக்குகள், அந்த 4 விதமான திக்குக்கும் பிளஸ் ஊர்துவ திக்கு மேல, இந்த 5 திக்கையும் வேண்டி இந்த யாகம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கக்கூடிய ஒரு மந்திர தொகுதியில தெற்கு திக்க குறிப்பிட்டு அதுக்கு பாதுகாப்பா இருந்து நல்லபடியா அது நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கக்கூடிய ஒரு மந்திரத்துல தெற்குக்கு அதிபதியா இந்த சனாதன ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷிய சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய வியப்பா இருக்கு பாத்தீங்களா. அதனாலதான் தெற்குல இருந்து எப்ப பார்த்தாலும் இந்த சனாதனத்தை பத்தி பேசிட்டே இருக்காங்க போல. அப்படிப்பட்டதான இந்த சனாதன ரிஷி அப்படிங்கிறத அந்த ஒரு ரிஷியினுடைய பேரா சனாதனம் அப்படின்னு அந்த இடத்துல வருது. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மிகவும் பழமையான ரிஷி அப்படின்னு அதற்கு அர்த்தம் அப்படின்னு நமக்கு வேத அர்த்தத்துல குறிப்பிடப்படுது. மீண்டும் வேற என்ன இருக்கு அப்படின்னா, இதே யஜுர்வேதத்துல பிராமணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில காம பிரயவணம் மே அஸ்து சஹ்யேவாஸ்மி சனாதனஹா அப்படின்னு சொல்லி சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி சூரியனை நோக்கி வேண்டப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொகுதியை உடைய மந்திரங்கள்ல கடைசியில காம பிரயவணம் மே அஸ்து சஹ்யேவாஸ்மி சனாதனஹா அப்படின்னு சஹி ஏவ அஸ்மி சனாதனஹா. இது மிகவும் உயர்ந்த ஒரு கருத்து. அதாவது இந்த பழமையான அவனே என்னுள் இருக்கிறான் புதுமையாக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து, அத்வைத கருத்துன்னு சொல்லக்கூடியது. இந்த கருத்தை இந்த இடத்துல அந்த மந்திரமானது வெளிப்படுத்துது. அந்த மந்திரம் மிகவும் அபூர்வமானது, மிகவும் அர்த்த புஷ்டியை உடைய ஒரு மந்திரம் அது. அது காம பிரயவணமே அஸ்து அப்படின்னு சொல்லி, நான் இது இந்த இந்த மந்திரத்துக்கு முன்னாடி எனக்கு தனம் வேணும், தானியம் வேணும் அப்படின்லாம் கேட்கக்கூடிய அந்த இடத்துல இதெல்லாம் தர்மத்திற்கு மீறாததான அந்த ஆசைகள் எல்லாம் காமம், காம பிரயவணம் மே அஸ்து, என்னிடத்தில் இருக்கட்டும். தர்மம் மீறாத ஆசைகள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கட்டும் அப்படின்னா இந்த அதுக்கப்புறம் சஹ்யேவாஸ்மி சனாதனஹா, ஏன் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னா, நான் தானே அவன், இந்த பழமையானவனே நான் அல்லவா, புதியவனாக நான் இருக்கேன் அப்படின்னா அந்த பழமையான அவன் தானே நான், ஏன்னா என்கிட்ட அந்த ஆத்மா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக உன்னதமான மந்திரம். இங்கேயும் அந்த சஹ்யேவாஸ்மி சனாதனஹா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனாதனன் அப்படின்னு சொல்லக்கூடியது வருது. இந்த சனாதனன் அப்படிங்கிறது நேரடியாக எதை குறிக்குது அப்படின்னா, டிக்ஷனரி அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இங்கிலீஷ்க்குலாம் டிக்ஷனரி இருக்கு, ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியிலேருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட டிக்ஷனரி இருக்கு, என்சைக்ளோபீடியாலாம் இருக்கு. அது போல சம்ஸ்கிருத சொற்களுக்கும் நிறைய டிக்ஷனரி இருக்கு. இதுக்கெல்லாம் பேரு நிகண்டு, சப்த கோஷம் அப்படின்லாம் பேர். அமர கோஷம்னு நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். அவரும் இந்த சனாதனம் அப்படிங்கிறத குறிக்கிறார். அவர் ஒரு ஜெயினர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சனாதனன் அப்படிங்கிறதுக்கு நேரடியாக அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தமிழ் நிகண்டுகள்ல நீங்க போய் 10ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு காலகட்ட தமிழ் நிகண்டுகள்ல போய் பார்த்தீங்கன்னாலும் சனாதனம், சனாதனன் அப்படின்னா சிவன் அப்படின்னு இருக்கும். மகாவிஷ்ணுவையும் பரமேஸ்வரனையும் குறிக்கக்கூடிய சொல் சனாதனன். 1008 அர்ச்சனை பண்றாங்க இல்லையா கோயில்ல உள்ள, அந்த சனாதனன் அவனுக்கு பேரு பழமைக்கும் பழமையானவன், புதுமைக்கும் புதுமையானவனா இருக்கிறதுனால பகவானுக்கு சனாதனம் அப்படின்னு பேரு. இந்த சனாதனம் அப்படிங்கிற பேரை அவருக்கு இருக்கு. அப்ப நீங்களே கேட்டுக்கோங்க, யாரெல்லாம் சனாதனத்தை எதிர்க்கிறீங்களோ அவங்கெல்லாம் சிவனையும் விஷ்ணுவையும் எதிர்க்கிறோமா அப்படிங்கிறத நம்ம மனசுல நம்மளே கேட்டுக்க வேண்டியதுதான். சரி, இப்ப அடுத்தது இந்த சனக சனந்தன சனாதன சனத்குமார. இந்த சனாதன அப்படிங்கிறது அவர் எப்படி இருக்காருன்னா 5 வயது ரிஷிகளாகவே அந்த 4 பேரும் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. அவர்கள் நாம் சிரஞ்சீவி அப்படின்னு சொல்லக்கூடிய மானச புத்திரர்கள். இப்ப அவருக்கு சனாதன, இந்த 4 பேருக்கும் பாத்தீங்கன்னா சனக சன, சனாதன சன, சனாதன சன, சனந்தன சன, சனத்குமார சன, எல்லாத்துக்கும் இந்த சன சனன்னு வந்திருக்கு. அப்படின்னா என்ன அப்போ அப்படின்னா நிரந்தரமான, அழியவே அழியாதது, நிரந்தரமானது, பழமையானது, உடைபடாதது, தொடர்ந்து வருவது,
அப்படின்லாம் சொல்லக்கூடிய அர்த்தத்தை உடையது அந்த சனா அப்படிங்கிறது. அப்ப சனாதனம். அப்ப இந்த சனாதனம் அப்படிங்கிறதுக்குரிய அர்த்தம் இவ்வாறா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் வேதத்தோட நம்ம பார்த்துட்டோம். சரி, அதுக்கு அடுத்ததான் இந்த இதிகாசங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா தான் நம்ம மேற்கொண்டு இவங்க சொல்லக்கூடிய சனாதனமும் இதுவும் ஒண்ணா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவங்க ஏதோ அவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கற்பனை பண்ணி அந்த சனாதனத்தை அவங்க எதிர்க்கலாமே ஒழிய உண்மையான சனாதனம் எது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்மிருதிகள் அப்படிங்கறதெல்லாம் ஸ்மிருதிகள்ல சொல்லியிருக்கா. இப்ப வேதத்தை பார்த்துட்டோம், யஜுர்வேதம், அதர்வண வேதம், ரிக்வேதம் பார்த்தோம். இந்த சனாதனம்ங்கிற சொல் மனுஸ்மிருதியில வரக்கூடியது. மனுஸ்மிருதி எல்லாருக்கும் இன்னைக்கு எதிர்க்கிறவங்க, எதிர்ப்பு கருத்தை பதியப்பட்டவங்க எல்லாருக்கும் மனுஸ்மிருதி நல்லாவே தெரியும். அப்ப அந்த மனுஸ்மிருதியில எங்கேயாவது வந்திருக்கான்னா வந்திருக்கு. என்னவா வருது அப்படிங்கறதான் பார்க்கணும். இதுவரைக்கும் வேதத்துல சொன்னது எல்லாம் நமக்கு அர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப முறைமையா நமக்கு புரியறது கஷ்டம். அது என்னத்தை தான் குறிக்குது அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள்லாம் வந்தது. அப்ப இந்த ஸ்மிருதிகள் தான் வேதத்துல சொல்லப்பட்ட அந்த சனாதனம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற டெரிவேஷன் பண்ணும், அதுதான் டிஃபைன் பண்ணும். அப்ப இந்த மனுஸ்மிருதியில பாத்தீங்கன்னா இந்த சனாதனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது எது அப்படிங்கிறத சொல்லும்போது பாருங்க, சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம் அப்ரியம் பிரியஞ்ச நானிருதம் ப்ரூயாத் ஏஷ தர்ம சனாதனஹா அப்படின்னு சொன்ன. சனாதனம்னா என்ன அப்படின்னு என் ஃப்ரெண்டு கேட்டான் இல்லையா, இதுதான் சனாதனம். என்ன சனாதனம்னா என்ன? சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத், உண்மையை பேசு. அந்த உண்மை எப்படி இருக்கணும்னா பிரியம் ப்ரூயாத், பிரியமாக பேச்சு. ஒருத்தன்ட்ட நம்ம பேசுறோம், உண்மையை பேசுறோம்னா கடிஞ்சுக்கிட்டு பேசினோம்னா அது சனாதனமா ஆகாது. உண்மைதான், ஆனா பிரியமா இருக்கணும். சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத். அப்புறம் என்ன சொல்றாரு அதுக்கு அடுத்தது அப்படின்னா, இதெல்லாம் ஒவ்வொன்றும் சனாதனம். நப்ரூயாத் சத்தியம் அப்ரியம், அப்ரியமான சத்தியத்தை பேசக்கூடாது. சத்தியம் ப்ரூயாத், சத்தியத்தை பேசணும். பிரியம் ப்ரூயாத், பிரியமா பேசணும். நப்ரூயாத் சத்தியம் அப்ரியம், சத்தியத்தை பேசணும் ஆனா பிரியமில்லாத சத்தியத்தை பேசாதே. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுது? அப்ப பிரியமில்லாத சத்தியத்தை பேசக்கூடாதுன்னா பிரியமா இருக்கிற பொய்ய பேசலாமா அப்படின்னா அதுக்கு அடுத்தது சொல்லுது, பிரியஞ்ச நானிருதம் ப்ரூயாத், பொய்யான அழகாக இருக்கக்கூடிய ஹிதத்தையும் பேசாதே. பிரியஞ்ச நானிருதம் ப்ரூயாத், பொய்யையும் பேசக்கூடாது. எப்படிப்பட்ட அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பொய் பேசினா, அவன்கிட்ட நம்ம பொய்ய சொன்னோம்னா அவன் சிரிப்பான் அப்படிங்கிறதுக்கோசரம் பேசலாமான்னா அதுவும் கூடாது. ஏஷ தர்ம சனாதனா, இப்படிப்பட்ட இந்த தர்மம் இருக்கு. என்ன தர்மம்? உண்மையை பேசு, பிரியமாக பேசு, பிரியமில்லாத உண்மையை பேசாதே, பிரியமான பொய்யை பேசாதே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 விடயம் இருக்கு. ஏஷ தர்ம சனாதனா, இதுதான் சனாதனம் அப்படின்னு சொல்லி மனுஸ்மிருதி சொல்லுது. எந்த மனுஸ்மிருதியை எரிக்கணுங்கிறாங்களோ, எந்த சனாதனத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிறாங்களோ, எதிர்க்கிறதும் எரிக்கிறதும் எதை? உண்மையை பேசுன்னு சொல்றதை எரிக்கணும், உண்மையை பேசுன்னு சொல்றதை எதிர்க்கணும், பிரியமா பேசுன்னு சொல்றதை எதிர்க்கணும், பொய்யா பேசு அப்படிங்கறத ஆதரிக்கணும் அப்படிங்கறத போய் முடியும். அப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏழ தர்ம சனாதனா. வேற ஏதாவது சொல்லியிருக்கா அப்படின்னா, இந்த ஸ்மிருதிகளுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதிகாசங்கள். இந்த ராமாயணம் அப்படிங்கிறது எல்லாரோட வாயிலையும் போட்டு கஷ்டப்பட்டு, அது அந்த ராமரே பாவம் ஏன்டா நம்ம பிறந்தோன்னு ஆயிடும். அப்படிப்பட்டதான ஒரு ராமாயணத்தினுடைய நிலைமை ரொம்ப கேவலமா இருக்கு. அதுவும் சில இடங்கள்ல, எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது, பக்தி இருக்கிற இடத்துல இருக்கு. சுந்தரகாண்டம் அப்படின்னு தெரியும், எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாமரர்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் சுந்தரகாண்டம். இந்த சுந்தரகாண்டம் அப்படிங்கிறதுல 1வது முதல் சாப்டர், ஃபர்ஸ்ட் அத்தியாயத்திலேயே 122வது ஸ்லோகம். ஒரு வானரம், ஆஞ்சநேயர்னு சொல்லக்கூடிய ஒரு வானரம். இட் இஸ் எ ஸ்பீசியஸ் which is a monkey, not a human being. அப்ப அந்த இடத்துக்கும் அவர் இலங்கைக்கு போற, அந்த வானரமானது இலங்கைக்கு போகிறது. இந்த சம்பாஷணை இருக்கு, அந்த இடத்துல சனாதனம்னு வருது. என்ன? கிருதேச்ச பிரதிகர்வம் பிரதிகர்த்தவ்யம் ஏஷ தர்ம சனாதனஹா அப்படின்னு சொல்லி ஒரு சொற்றொடர். சோயம் தத் பிரதிகாரார்த்தி துவத்த சம்மான மருகதி அப்படின்னு சொல்லு. ஒரு வானரம், ஒரு குரங்கிற்கும் கடலிற்கும்
ஒரு மலைக்கும் நடக்கக்கூடியதான ஒரு சம்பாஷணை, ஒரு பேச்சு, ஒரு பாட்காஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த இரண்டு, ஒன்று ஐந்தறிவு உள்ளது மிருகம், மற்ற இரண்டு அக்ரிணைன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுக்குள்ள சனாதனம்ங்கிற பேச்சு வருது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிருத்தேச்ச பிரதிகர்த்தவியம், என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு சொல்லி திருக்குறள் இதே சனாதன தர்மத்தை தான் சொல்லுது. என்ன சொல்ற? கிருத்தேச்ச பிரதிகர்த்தவியம், செய்தவருக்கு திருப்பி செய்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கிவிங் டேக்கிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இன்னைக்கு சும்மா ரெண்டே வார்த்தையில இந்த விஷயம் இருக்கே, இதற்கு பேர் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்ற. ஏஷ தர்ம சனாதனா கிருதேச்ச பிரதிகர்த்தவியம், செய்தால் செய்தவருக்கு மீண்டும் ஒரு நன்றியை செய்தல், செய்தவருக்கு நன்றி செய்தல். அப்போ இது இந்த வானரத்திற்கும் அந்த இதுக்கும் நடக்குது. இது எதனால அந்த வார்த்தை வந்ததுங்கிறத வேற ஒரு காணொலியில பார்க்கலாம். அதே போல ராமாயணத்துல சரி அதான் சொன்னேன், சனாதனம் அப்படிங்கிறது வெறும் மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, அல்லது வடக்கே இருப்பவர்களுக்கானது மட்டுமல்ல, அல்லது ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டுமன்னது அல்ல, அல்லது ஒரு குறிப்பிட்ட மனித ஒரு 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 கண்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும், அனைத்து உயிர்களுக்கும், அனைத்து பொருட்களுக்கும் உண்டானது சனாதனம். மாற்றவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஏன்னா பின்பற்றினா அந்த சனாதனத்தினால் அடையப்படக்கூடிய ஒரு விஷயத்தை அடைவோம், பின்பற்றலைன்னா சனாதனத்தால அடையப்படக்கூடிய விஷயத்தை அடைய மாட்டோம். அவ்வளவுதான். அதுக்கு நஷ்டம் இல்லை, நமக்கு தான் நஷ்டம். அவ்வளவுதான் விஷயம். சோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஆரண்யக காண்டம் அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல அதாவது வனத்துல அலைஞ்சிட்டு இருக்காரு ராமர், லட்சுமணர், சீதை, இவங்க எல்லாம் அலையும் போது இது ஒரு வானரத்துக்கும் ஒரு மலைக்கும் ஒரு கடலுக்கும் உள்ள ஒரு நடந்த ஒரு சம்பாஷணைன்னு பார்த்தோம். இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு அசுரனுக்கும் ஒரு மனிதனுக்கும் நடக்கக்கூடிய சம்பாஷணை. ஒரு கந்தர்வனாகப்பட்டவன், அதாவது செலஸ்டியல் பர்சன்ஸ், அவங்க சாபத்தினால அசுரனாக பிறப்பதாக ஒரு கதை. அந்த அசுரனை இவர் வதம் பண்ணிடுறார். இவர் வதம் பண்ணினா தான் அவனுக்கு மீண்டும் அந்த கந்தர்வ பதவியானது கிடைக்கும் அப்படிங்கிறது விதி. இதன் மூலமா இவர் வராரு, இவர் வதம் பண்றாரு. யார்? ராமர். வதம் பண்ணின உடனே அவன் கந்தர்வனாக மாறி ராமர்கிட்ட சொல்றார். அந்த சம்பாஷணை பகுதியில தான் இந்த சனாதன அப்படிங்கிறது வருது. என்ன சொல்லப்படுது? ரக்ஷசாம் கதசத்வானாம் ஏஷ தர்ம சனாதனஹ அவட்டே ஏ நிதீயந்தே தேஷாம் லோகா சனாதனா அப்படின்னு 2 முறை சனாதன சப்தமானது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. சொல் என்ன அப்படின்னா, அவன் சொல்றான், இந்த உடல் இருக்கு இல்லையா, இந்த உடலை வழமை மாறாமல், என்ன வழமையோ இந்த உடலை என்ன செய்யணுமோ அவ்வாறு நீ செஞ்சுட்டேன்னா தான் அதுதான் உனக்கு ஒரு கீர்த்தி, புகழை கொடுக்கும் அப்படின்னு ஒரு அசுரனாகப்பட்டவன் மனிதனுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு அந்த இடத்துல. அது அந்த மனிதனும் அந்த அசுரனினுடைய வார்த்தையை கேட்டு, சனாதனம் அசுரனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது, அந்த சனாதனத்தை இவரும் மீறாமல் கடைபிடிக்கிறார். என்ன பண்ணார் அப்படின்னா, அவன் என்ன சொல்றான், அந்த உடலை புத அப்படின்னு சொல்றான். இவரும் அந்த உடலை புதைத்தார் அப்படின்னு வருது. வழமை, பழமையான மரபு அப்படின்னு சொல்ற. இது சனாதன தர்மம். மகாபாரதத்தினுடைய ஆரண்யக காண்டத்துல நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஏச்ச வேத விதோ விப்ராஹ ஏச்சாத்யாத்ம விதோ ஜனாஹ தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் இதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ். கிருஷ்ணனையும் சனாதனம்னு சொல்றாங்க, தர்மத்தையும் சனாதனம்னு சொல்றாங்க, சனாதனத்தையும் தர்மம்னு சொல்றாங்க, கிருஷ்ணனையும் தர்மம்னு சொல்றாங்க அப்படின்னு முடியுது. இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஏச்ச வேத விதோ விப்ராக, வேதத்தின் பால் இருக்கக்கூடிய சான்றோர்கள், அத்தியாத்ம விதோ ஜனாக, மனதின் பால், மனதிற்கு உண்மையாக இருக்கப்பட்ட, மனதிற்கு தெரியும் நம்ம எது செய்யறோம் தப்பு, எது செய்யறோம் சரி அப்படின்னு. அப்ப அத்தியாத்ம மனதிற்குட்பட்ட செயல்களுக்கு தன்னுடைய பதிலை கூறுபவர்களாக இருக்கக்கூடிய ஜனங்களினால் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்னு சொல்லப்படுது. கிருஷ்ணன் சனாதனன், தர்மம் சனாதனம், சனாதனமே தர்மம், சனாதனமே கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி
நமக்கு மகாபாரதத்துல கிருஷ்ணரை ஒட்டி அந்த சனாதனம் அல்லது அந்த சனாதனம்ங்கிறது எப்படிப்பட்டதாக பின்பற்றப்படுது அப்படிங்கிறத டெரிவேஷன் கொடுக்கு. சாந்தி பர்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல மகாபாரதத்துல சத்யம் சத்சு சதா தர்ம சத்யம் தர்ம சனாதன சத்யமேவ நமஸ்யேத சத்யம் ஹி பரமாகதி. சனாதனம்னா என்னன்னு முதலியே மனுஸ்மிருதியில பார்த்தோம். அதையே அடி ஒற்றி இந்த மகாபாரதத்துல நமக்கு ஒரு ஸ்லோகமானது வருது. என்ன சொல்றார் அப்படின்னா, இது வியாசரால் எழுதப்பட்டது. வியாசர் அந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, சத்யம் சத்சு சதா தர்ம. சத்தியம் என்பது நல்லவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அழியாத தர்மம். சத்தியம் உண்மை பேசுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. உண்மையாக இருத்தல், உண்மை பேசுதல், உண்மை செய்கைகள் இப்படிங்கிறதெல்லாம் சத்சு சதா தர்ம, எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு தர்மம், மாறாத மாறிலி மரபு. யாரிடத்தில்? சான்றோர்களிடத்தில், நல்லோரிடத்தில். சத்சு சத்தியம் தர்மஹா சனாதன. இந்த சத்தியமானது, தர்மமாக இருக்கக்கூடிய இந்த சத்தியமானது சனாதனம். அது என்னமோ வெறுமன அவர்களிடத்தில் மட்டும் இருக்குல்ல, இப்படி எவ்வளவோ பேர் இருந்த நல்லவர்களிடத்தில், இதுக்கு முன்னாடி தாத்தா, குள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா, அவா தாத்தாங்க, அவங்க பாட்டனார், அவங்க முப்பாட்டனார், இப்படின்னு எவ்வளவோ பேர் அவர்களினுடைய இடத்தில் இருந்தது இந்த சத்தியம், உண்மைத்தன்மை, உண்மை பேசுதல், உண்மையாக இருத்தல், உண்மையாக நடத்தல் அப்படிங்கக்கூடிய விஷயம். அப்ப இது சனாதனம், பழமையானது, மிகவும் உடையாது, தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மரபு அப்படின்னு. சத்தியமேவ நமஸ்யேத சத்தியம் ஹி பரமாகதி. அதனால இந்த சத்தியத்தையே அனைவரும் நாம ஆசிரியக்கணும், அதாவது அதையே நாம் கடைபிடிக்க வேண்டும். சத்தியமேவ நமஸ்யேத சத்தியம் ஹி பரமாகதி. அதனால நம்ம ஒரு நல்ல கதியை அடையணும்னா சத்தியம் தான் வேணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ற மாதிரி வியாசர் சொல்றார். அந்த இடத்துல இந்த சனாதனம் அப்படிங்கிறது சத்தியத்தை குறிக்கக்கூடிய அந்த மனுஸ்மிருதியில சொல்லப்பட்டது அப்படியே இந்த இடத்துல நமக்கு வரும். அப்போ இப்படி பலதரப்பட்டதான சனாதனத்தை பத்தின விஷயங்கள் நமக்கு விரவி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். சரி, அப்ப பொதுவா இந்த சனாதனம் அப்படின்னா என்ன? இப்ப சத்தியம் பேசுறது பார்த்துட்டோம். அதே போல செஞ்சா அவருக்கு செய்தவருக்கு நன்றி செலுத்துதல் அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கும் எல்லாம் பார்க்கிறோம். போய் நன்றி செலுத்துறேன், வீர வணக்கம், வீர வணக்கம், நன்றி செலுத்தும், நன்றி வணக்கம் அப்படின்லாம் பார்க்கணும். இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா அதெல்லாம் சனாதனம் தான். அப்படிப்பட்டதான இந்த வழமை அப்படிங்கிறது எதெல்லாம் அப்ப பேசிக்கா என்ன அப்படின்னா, அதற்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. irrespective of caste, religion, states, country, places, creatures, இதெல்லாத்தையும் எந்த விதத்திலையும் வேறுபாடற்ற சனாதன தர்மம் மட்டும்தான் வேறுபாடற்றது, அனைவருக்கும் பொதுவானது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள்லாம் சனாதனம்னு சொல்லி முடிக்குது. அதெல்லாம் யாருக்கு உண்டானதுன்னு நீங்களே பாருங்க. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கா, இல்ல குறிப்பிட்ட மதத்துக்கா, இல்ல குறிப்பிட்ட மக்களுக்கா, இல்ல குறிப்பிட்ட பகுதியில வாழ்றவங்களுக்கா, இல்ல ஒரு மக்களுக்கு, மனிதர்களுக்கு மட்டுமானதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு புரிஞ்சுக்கணும். ஏஷ தர்மஹா மகாம்ஸ் தியாகா. சனாதனம் என்று சொல்லப்படக்கூடிய தர்மமானது என்ன அப்படின்னா தியாகம், தியாகத்தினுடைய எண்ணத்தோடு இருத்தல், தியாகம் செய்தல் என்பது சனாதனம். தானம் செய்தல், அதாவது வறியவருக்கு ஈதல். வறியவரே இல்லாம ஆக்குறது அடுத்த பிரச்சனை. வறியவருக்கு ஈதல் அப்படிங்கிறது சனாதனம், தானம் செய்தல். 3 பூத தயா, அனைத்து உயிர்களிடத்திலும் கருணையோடு இருத்தல், பூத தயா. 4 பிரம்மச்சரியம், ஒழுக்கத்தோடு இருத்தல். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் திருக்குறள்ல இதெல்லாம் சொல்றாரு சனாதன தர்மம். இப்ப எல்லாத்துக்கும் நான் ஒரு திருக்குறள் நான் இங்க மேற்கோளிட்டு காமிக்க முடியும் சனாதன தர்மத்துக்கு. அந்த இடத்துல IAS அதே தான் குறிப்பிட்டிருக்காரு. திருக்குறள் கூட எல்லாரும் இதுலேருந்து வந்ததுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஒரு இடத்துல கூட திருக்குறளுக்கும் இந்த சனாதன தர்மத்துக்கும் எங்கேயுமே ஏணி வச்சா கூட எட்டாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. எவ்வளவு அபத்தமான ஒரு IAS நம்ம வச்சிருந்திருக்கோம் அப்படிங்கிறது அதை படிச்சு பார்த்த பிற்பாடு எனக்கு புரிஞ்சுது. அப்போ 4வது தியாகம், தானம், பூததயா, பிரம்மச்சரியம், ஒழுக்கம், பிறன்மனை நோக்காமை அப்படின்னு தனியா திருக்குறள்ல கொண்டு வந்து வச்சிருக்காரு.
இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா சனாதன தர்மத்தை அப்படி கரைச்சு வெவ்வேறு பகுதியா பிரிச்சு 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 எழுதி கொடுத்துருக்காரு. 4 பிரம்மச்சரியம். 5வது சத்தியம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அத்தனை நேரம், அந்த சத்தியம் உண்மை பேசுது. 6 அனுக்ரோஷா. அனுக்ரோஷம்னா இரக்கம்னு அர்த்தம். அனைத்து உயிர்களினிடத்திலும் இரக்கம் காட்டுது. தவறு செஞ்சவன் கிட்டக்கும் இரக்கம், அதாவது ஒரு கண்ணத்தில் அடித்தால் மறுகண்ணத்தை காட்டுன்னு சொன்ன ஒரு சில தத்துவத்தை உடைய மதம் இருக்கு இல்லையா, அந்த மதம் சனாதன தர்மம் தான். வள்ளலார் நம்மளுடைய இதுல முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, அதே மாதிரி தன்னுடைய சதையை கொடுத்தான், அப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் எங்க சனாதன தர்மம். குரோஷா, அனுக்ரோஷா, இரக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல 7 திருதிஹி அப்படின்னு சொல்லக்கூடியது. திருதி அப்படின்னா மன உறுதியோடு இருத்தல். மன உறுதினா என்ன? மன உறுதி கொண்ட கொள்கையில் இது ஆட இருக்கு. இதை தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கொண்ட கொள்கை தப்பா இருந்தாலும் அதுலயே உறுதியா இருக்காங்க. இது ஒண்ணு மட்டும்தான் சனாதன தர்மம் அவங்க பின்பற்றுறாங்க. சனாதனத்தை எதிர்ப்போன்னு சனாதனத்தை பின்பற்றுறது இந்த திருத்தியில தான். அப்படிப்பட்ட திருதி. அடுத்தது 8வது க்ஷமா, பொறுமையோடு இருத்தல். எப்ப பார்த்தாலும் எதுக்கா இருந்தாலும் வீராவேசமா ஆயிடுறது அப்படிங்கிறது சனாதனம் கிடையாது. இப்படி சனாதனஸ்ய தர்மஸ்ய மூலமே தத் சனாதனம். சனாதன தர்மத்திற்கு இதுதான் மூலம்னு சொல்றது. சனாதனஸ்ய தர்மஸ்ய, சனாதனமான தர்மத்திற்கு மூலமே தத் சனாதனம், மூலமான இதுதான் மூலம், மூலமான இதுதான் சனாதனம் அப்படின்னு சொல்லி இந்த 8 விதமான விஷயத்தை சொல்லுது. இதுல ஏதாவது இந்த குறிப்பிட்ட ஜாதிக்கு சத்தியம் பேசுறது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஜாதி கூடியதா, இல்ல ஏதாவது குறிப்பிட்ட மதத்துக்குரியதா? பூததய, அனைத்து உயிர்களிடத்திலும் கருணையோடு இருத்தல், இரக்கத்தோடு இருத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்குரியதா, இல்ல ஒரு குறிப்பிட்ட ரீஜியன் கண்ட்ரிக்குரியதா? இல்லவே இல்லை. அப்புறம் அஹிம்சா பரமோ தர்ம அப்படின்லாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் கூட இந்த மாதிரி வருது. இந்த அஹிம்சா அப்படிங்கிறது தான் பௌத்த மதம், ஜெயின மதங்கள் போன்ற மதங்கள்லாம் எடுத்தது. அதெல்லாம் பார்க்கணும். இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறது பொதுவானது, பொது உடைமை, எதிர்க்க முடியாது, ஆதரிக்கணுங்கிற அவசியம் அதுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இதெல்லாம் சம்ஸ்கிருதத்தினுடைய லிட்ரேச்சர்ல இருக்கக்கூடியதை பார்த்தா, அப்ப தமிழ்ல ஏதாவது இருக்கா அப்படின்னா முன்னாடியே பார்த்த மாதிரி தொல்நெறி அப்படிங்கிறது தான் இதனுடைய நிகரான சொல். சனாதனம் அப்படிங்கிற சொல்லுக்கு நிகரான சொல் அப்படின்னா தொல்நெறி, அறம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த தொல்நெறி அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த அறம் அப்படிங்கிறதுக்கு தனியாகவே அரண் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லி 10 குறள் அந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்காரு. இந்த 10 குறளும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சனாதன தர்மத்தை அப்படியே பிரிச்சு பிரிச்சு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குறள். இதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு குறளை நான் இந்த இடத்துல சொல்லணும். அது மாத்திரம் இல்ல, நீங்க திருக்குறளை போய் பார்க்குறீங்க அப்படின்னா சாலமன் பாப்பையாவோட அர்த்தத்தை கூடிய திருக்குறளையாவது பாருங்க. தயவு செய்து வேற யாரோடைய அர்த்தத்தையும் பார்த்துடாதீங்க, உங்களுக்கு புரியாம போடும். மிகவும் பழமையான இதற்கு உரை அப்படின்னா மணக்குடவர் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் நூற்றாண்டிற்கு முந்தையது. அந்த உரை தான் பழமையான உரை. அதை போய் பாருங்க. இந்த குறளுக்கு, நான் சொல்லக்கூடிய குறளுக்கு என்ன உரை எழுதியிருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க. இது 4வது அதிகாரம் அரண் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதான ஒரு வரிசையில கூட அதுல இல்ல. இப்ப நம்ம எல்லாம் வரிசையை மாத்தி வச்சிருக்கோம் திருக்குறள்ல, அதுல வேற வரிசையில இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும். எதுவுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். வீழ்நாள் படா அமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் அப்படின்னு சொல்ற. அப்படிங்க, வாழ்நாள் வழி அடைக்கும் கல் அப்படின்னு சொல்ற. நமக்கு தெரியும் இந்த சனாதன நம்மளுடைய நாட்டினுடைய மிக முக்கியமான இந்த ஆஸ்திகன் அப்படி நாஸ்திகன்னு சொல்றோம் இல்லையா, நாஸ்திகத்துக்கு எதிர் சொல் என்னன்னு தெரியாது, நாத்திகம் பேசுறோம்னு சொல்லிடுறோம். ஆத்திகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதனுடைய மிக முக்கிய ஆத்திகம்னா என்ன? எது ஆத்திகம் அப்படின்னா பிறப்பு இறப்பு அப்படிங்கிற கொள்கையை நம்புபவன், ஸ்வர்க்கம் நரகம் அப்படின்னு, அதாவது மறுமைன்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத நம்புறவன். அதே போல் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, நம் செய்யும் செயல்களுக்கு எல்லாத்திற்கும் ஒரு வினை உண்டு அப்படிங்கிறத நம்புறவன்.
இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த மூன்று இப்ப நான் சொன்ன இந்த 3 மிக முக்கியமானவைகள். இந்த கொள்கைகளை யாரு நம்புறாங்களோ அவர்களுக்கு பேர் ஆத்திகர்கள்னு பேர். அவர்கள் தான் நாத்திகர்கள். அவர்கள் தான் பயம் வரும், அவங்க தான் பக்தி வரும், அவங்க தான் சரியான செய்கையை செய்வாங்க. இதுதான் அடிப்படையான விஷயம். அப்ப பிறப்பு இறப்பு அப்படிங்கிறத நம்புற இந்த கொள்கைங்கிறது சனாதன தர்மம், அதுதான் ஆத்திகம், அதுதான் இந்து தர்மம். இவர் என்ன சொல்ற, வழி அடைக்கும் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். இந்த அதாவது ஆதிசங்கரனுடைய இதுல அவர் சொல்றார், புனரபி ஜனனம் புனரபி மனனம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் அப்படின்னு சொல்றார். மீண்டும் பிறத்தல் மீண்டும் மரித்தல் அப்படின்னு சொல்லி ஔவையாரும் பாடுறாங்க. ஸோ இந்த சுழற்சி இருக்கு இல்லையா, பிறப்பு இறப்பு பிறப்பு பிறந்து இறத்தல் பிறந்து இறத்தல்ங்கிற இந்த சுழற்சி, இந்த சுழற்சியிலேருந்து அடைக்கணும். இந்த சுழற்சியை ஒரு பக்கம் அடைச்சாதானே வெளியில போக முடியும். அது எது அப்படின்னா அவர் சொல்றார், வீணால் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். எதை செய்யாம இருந்தாலும் சரி, ஆனால் அரண்கிறத செஞ்சுட்டோம்னா அதுதான் வழி அடைச்சிருங்கிற. எதோட வழி அடைக்கும்? பிறப்பு இறப்புங்கிற வழியை அடைச்சு நமக்கு மோட்சத்தை கொடுக்கும்னு சொல்றார் திருவள்ளுவர். ஆச்சா, அடுத்தது இன்னும் ஒரு குறள், செயற்பாலதோறும் அரணே அரணே அப்படின்னு சொல்லி அங்க வேற்றுமையில சொல்ற, ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி அப்படின்னு சொல்லி அரணே அப்படின்னு சொல்லி கடமையா அதை செஞ்சே தீரணுங்கிற, தர்மம்ங்கிறத கடைபிடித்தே ஆகணும் அப்படின்னு சொல்ற சனாதன தர்மம். வழமை அப்படிங்கிற இடத்துல இது நீங்க போய் அந்த குறளுக்கு மணக்குடவரனுடைய உரையை பார்த்து தெளிஞ்சு, ஒவ்வொரு குறளுக்கும் தெளிஞ்சு, திருவள்ளுவர் சனாதனியா, திருவள்ளுவர் ஆத்திகரா, திருவள்ளுவர் அவருக்கு வெள்ளை துணி போடலாமா இல்ல காவி துணி போடலாமாங்கிறது உங்களுடைய பொறுப்புக்கே விட்டுள்ளோம். அதுக்கு அடுத்ததா புறநானூறு. இது திருக்குறள் பார்த்துட்டோம். திருக்குறள் நமக்கு சரி, ரைட், சரி, திருக்குறளை கூட இப்படி அப்படி சொல்லியிருப்பாருன்னு ஏத்துக்கலாம். சரி, வேற ஏதாவது இருக்கா தமிழ்ல அப்படின்னா புறநானூறு. அதுல 55வது பாடல் பாருங்க, அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் அப்படின்னு சொல்ற. அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். கூற்றுவன் அப்படின்னா யாரு அப்படின்னா யமன் அர்த்தம். அதனாலதான் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு அந்த இடத்துல வருது. அறம் அந்த இடத்துல சிலப்பதிகாரத்தில். அப்ப கூற்றுவன் அப்படிங்கிறதுக்கு யமன். யமனுக்கு என்ன பேரு? யம தர்மன் அப்படின்னு பேரு. ஏன் அப்படின்னு வச்சிருக்கோம்? அவர் தான் தர்மம் செய்யறானா அதர்மம் செய்யறானா அதுக்கு ஏற்றபடி பலன் கொடுக்கிறவர். யம தர்மம். அறம் கூற்றாகும், அறம் கூற்று. அப்புறம் இங்க எது சொன்னார்? அரசின் கொற்றம் அப்படின்னு. அவன் தான் ராஜா அப்படின்னு சொல்ல எங்க புறநானூறு. அதே போல நம்ம எல்லாருக்கும் பழமை அப்படின்னு சர்வதா எல்லாராலையும் நம்பப்படக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது தொல்காப்பியம். எல்லாருமே தொல்காப்பியத்துல இந்த சனாதனம்ங்கிறது இல்ல அப்படின்னு 3 IAS எழுதியிருக்காங்க. பாருங்க இந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறது அப்புறமா நீங்களே கூகுள் பண்ணி ChatGPT, ஜெமினி AI இல்ல கிராக் எதுல வேணா போட்டு பாருங்க. தொன்னெறி மரபிற் கற்பிற்குரியர் பொருளதிகாரம். அதுல தொன்னெறி மரபிற் கற்பிற்குரியர் அப்படின்னு சொல்ற. வழமை மாறாத பழமையான தொன்னெறி அறம், அந்த நெறி இருக்கே மரபிற் கற்பிற்குரியர் அப்படின்னு சொல்லி பொருளதிகாரத்துல சொல்ற. சனாதனம். அப்ப தொன்னெறிக்கு என்னன்னு சொல்லலாம்? சனாதனத்துக்கு நேர் அர்த்தம் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல செய்யுளியல்ல ஒரு செய்யுள் ஒரு செய்யுளை நம்ம உருவாக்கணும். இன்னைக்கு கவிதைகள், அதாவது நம்ம பார்க்கிறோம் எப்படி அப்படின்னா நியோ கவிதைகள், ஹூக்கு கவிதைகள் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஒரு வரி கவிதை, ஒரு எழுத்து கவிதை அப்படியெல்லாம் வந்துருச்சு. அப்ப அதை உருவாக்கக்கூடியதற்கான ஒரு வழமை இருக்கணும் இல்லையா? அதை குறிப்பிட இடத்துல என்ன சொல்ற அப்படின்னா தோழன மொழிய தொன்னெறி புலவர். தொன்னெறி புலவர்கள், வழமை மாறாத தர்மத்தை அடிவுற்றி வந்த புலவர்கள் சொல்றார்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தோழன மொழிய 2 வகையான செய்யுள்கள் டிவிஷன்ஸா பிரிக்கிறார். அதாவது பழமையான கருத்துக்களை உள்ளடக்கிய செய்யுளா படைக்கிறதுக்கு பேர் தோல் அப்படின்னு பேரு, அப்படின்னு தொல் அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும் பொழுது தொன்னெறி புலவர், தொல்நெறி
புலவர் அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துலயும் நமக்கு இது கிடைக்குது. சிலப்பதிகாரத்துல மாதவி அவ தன்னுடைய அரங்கேற்று நேரத்துல அரங்கேற்றம் பண்றா, பரதநாட்டியம் கத்துக்கிட்டு அரங்கேற்றம் பண்றா. அந்த நேரத்துல பரதநாட்டிய சாஸ்திரத்துல எப்படி இருக்கோ அதுபடி அந்த இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம அதை முழுசா அந்த செய்யுள்கள் முன்ன பின்ன எல்லாம் படிக்கும் போது நமக்கு தெரியும். படிச்சு பாருங்க. பரதநாட்டிய சாஸ்திரம், நாட்டிய சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு, பரத்வாஜ முனிவர் எழுதினது. அது சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடியது. அது அப்படியே இங்க சொல்லியிருக்காங்கிறத நம்மளால பார்க்க முடியும். இதுல என்ன அப்படின்னா, என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மேடைங்கிறது எப்படி இருக்கணும், அதுல ஏறும்பொழுது எப்படி இருக்கணும், அப்படி வணங்கிட்டு ஏறணுமா, இப்படி எல்லாம் பாக்குறோம் இல்லையா. நிறைய பேர் இன்னைக்கு அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ், இப்ப யூடியூப்லாம் இருக்கு, பிஹைண்ட் வுட்ஸ், அந்த மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து அப்படி அந்த படியை தொட்டுட்டு அப்படி மேல ஏறுவாங்க இல்லையா ஆர்டிஸ்ட் எல்லாம். இந்த மாதிரியான வழமைகள், மரபுகள் அப்படிங்கறதெல்லாம் இதான் சனாதனம்னு பேர். இதெல்லாம் எங்கேருந்தோ வரல, நம்மளுடைய உடம்புக்குள்ள ஊறி கிடக்கு. அதான் சனாதனம். என்ன அப்படின்னா சொல்ற, தொன்னெறி மரபு ட்ரோரிய மகளே அப்படின்னு. இந்த தூண் இருக்கணுமா, அந்த பெண் யார் அரங்கேற்றம் போறாளோ அவள் கூட ஆடக்கூடியவர்கள் பழமையான மரபை அடிவொற்றிய பழமை அறிந்த ஆடற் கலைஞர்கள் அவளோடு சேர்ந்து ஆடணுமா, இப்படி எல்லாம் அந்த இடத்துல சொல்றேன். அந்த இடத்துலையும் தொன்னெறி மரபிர் அப்படின்னு குறிப்பிடுறேன். அதே போல நன்னெறி அங்கேயும் நமக்கு கிடைக்குது. சிலப்பதிகாரத்துல இன்னொரு இடத்துல அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர் கெதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படின்னு அந்த இடத்துல கொலை கலக்காதை கண்ணையினுடைய கஷ்டமான ஒரு சூழ்நிலையில வரக்கூடிய ஒரு பகுதி. 3 முக்கியமான விஷயங்கள் சொல்ற. என்ன அப்படின்னா, அறவோர் கழித்தலும், நல்லவர்களோடு சங்கம், சத்சு சங்கம் அப்படின்னு பேர், நல்லவர்களோடு இருத்தல், கழித்தலும். அதுபோல் அந்தனோர் ஓம்பலும், சான்றோர்கள் பார்ப்பனர்கள் அவர்களுக்கு உபசரித்தலும், அவர்களை நம்ம பேணி காத்தலும். துறவோர் கெதிர்தலும், ஒரு துறவி வருகிறார்கள் அப்படின்னா அவங்க வரதுக்கு அவங்களை எதிர்கொண்டு நம்ம அழைக்கணும், வாங்க அப்படின்னு. இன்னைக்கெல்லாம் யாரும் வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு கூட கூப்பிடுறது இல்லை. இதெல்லாம் சனாதனம், ஸ்மிருதிகள்ல கூறப்பட்டிருக்கு. எப்படி எல்லாம் அழைக்கணும், வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி கூப்பிடணும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது இங்க சிலப்பதிகாரத்துல இது பதியப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய சிலப்பதிகாரத்துல பதியப்படுகிறது. என்ன, துறவோர் கெதிர்தலும், எதிர்ந்து போய் அவங்கள வரவழைக்கிறது, உபசரிக்கிறது. இதெல்லாம் என்னால பண்ண முடியாம போச்சே அப்படின்லாம் சொல்லி அவ வருத்தப்படுறா அப்படின்லாம் பார்க்கணும். அந்த இடத்துல தொல்லோர் சிறப்பின் அப்படின்னு சொல்லி பழைய காலத்து சிறப்பு அப்படின்னு சொல்லி இதை குறிப்பிடுறான். அப்புறம் திருமுறையில இருக்கு, நம்ம பார்க்கிறோம். திருநாவுக்கரசர் அவருடையது 6ஆம் நூற்றாண்டுக்கு முந்தையவர். அவர் குறிப்பிடுறார். இப்ப இந்த தொன்னெறிங்கிறது நான் சொன்னா பொய்யாயிடும். ஏன்னா ஐஏஎஸ் சொல்லியிருக்காரு, 3 ஐஏஎஸ் சொல்லியிருக்காங்க. இல்லவே இல்லை, தொன்னெறிங்கிறது வேற ஒரு விஷயத்தை குறிப்பிடுதுன்னு அவங்க நினைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 6ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்ட திருமுறையில அதாவது தேவார திருவாசகல்ல திருநாவுக்கரசர் தமிழ் தானே, அதுல சொல்லப்படுது என்ன, சொல்லாய சூழலாய் என்றேன் நானே, சுலவாய தொல் நெறியே என்றேன் நானே அப்படின்னு சிவனை பார்த்து பாடுற நம்மளுடைய திருவையாறு ஐயாரப்பன் மேல இருக்கக்கூடியதான ஒரு பதிகம். அதாவது 4ஆவதாகவே இருக்கக்கூடிய இந்த இதுல 92வது சொல்றார், தொல்நெறியே என்றேன் நானே அப்படின்னு சொல்லி, தொல்நெறின்னு பகவானை பார்த்து சனாதனன், ஏ பரமேஸ்வரா சனாதனன் அவருக்கு பேர் இல்லையா. இப்பதான் பார்த்தோம் 1008 அர்ச்சனைகள்ல அவருக்கு பேர் வரும், சனாதனா ஜனமஹா அப்படின்னு. அப்போ சனாதனங்கிறதுக்கு என்ன தமிழ்ல அப்படின்னா தொல்நெறின்னு நான் சொல்லல. 5ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த, 6ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலத்துல வாழ்ந்த திருநாவுக்கரசர் தேவாரத்துல பதிவு பண்றார். சிவனை பார்த்து பாடும்போது தொல்நெறியே அப்படின்னு பாடுறார். அப்ப தொல்காப்பியத்துல சொன்ன தொல்நெறிங்கிறது எதை குறிப்பிடும், சனாதனம்ங்கிற அர்த்தத்தை குறிப்பிடுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் அர்த்தம் பண்ணல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது சரி, இதெல்லாம் ரைட், இதெல்லாம் நம்மளா இடைசெருகள் கூட பண்ணிருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்லிடுவாங்க. எபிகிராபிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். கல்வெட்டுகள் போன்ற செப்பேடுகள் இன்னைக்குதான் வந்தது, ஆனைமங்கல செப்பேடு. அதை பத்தி தனியா உங்களுக்கு வீடியோ வேணும்னா போடுறேன். அதுவும் சனாதனத்துக்கும் அதுக்கும் ரொம்ப லிங்க் இருக்கு, வேணும்னா அதையும் போடுறேன். அதுல என்ன சொல்றது, எபிகிராபிக்ஸ்ல குடுமியான் மலை
கல்வெட்டு 7வது செஞ்சுரிக்கு முற்பட்டது. அங்க என்ன சொல்லுது? இந்நாட்டு குடிமக்களும் கோயில் வாரியமும் முன்னாள் தொல் நெறிப்படி, முன்னாடி எப்படி வந்ததோ என்ன வழக்கத்துல வந்ததோ அதன்படி இங்க நடக்கணும். அப்புறம் சில கல்வெட்டுகள் அழிஞ்சு போயிடும், அதை படி எடுக்கிறது அப்படின்லாம் பேர். இந்த பாரிசாலன் போல இருக்கக்கூடிய மிக மூத்த அறிஞர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்குலாம் ஒன்றும் சொல்றாப்புல இல்லை. படி எடுத்தல் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அதுல என்ன சொல்றாரு? தொல்நெறி படி, அதுவும் ஒரு விஷயம். படி எடுத்தல் அப்படின்னு அந்த இடத்துல கூட வரும். இப்படி சித்தன்னவாசல் அங்கேயும் இதே 7வது செஞ்சுரிக்கு முன்னாடி அங்க என்ன இருக்கு அப்படின்னா, உங்களும் பூசைகளும் பழம்படி தொல்நெறி வழுவா நடக்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பழம்படி தொல்நெறி வழுவா நடக்க, திருப்பி அந்த இடத்துலையும் இது குறிப்பிடப்படுது. இதெல்லாம் பழைய சொற்கள் தான். தொல்நெறிங்கிறது சனாதனத்திற்கு இடப்பட்ட தமிழாக்க சொல் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் 6வது செஞ்சுரியில சனாதன தர்மம்னே குறிப்பிடப்பட்ட ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது கானாப்பூர் அப்படிங்கக்கூடிய விஷ்ணுகுண்டின் டைனாஸ்டியில இருக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு. அது வந்து தெலுங்கானா ஆந்திர பிரதேச சேர்ந்தது. அங்க சனாதன தர்மம்னே இருக்கு, அது சம்ஸ்கிருத சொல். அப்புறம் அசோகரினுடைய கல்வெட்டுகள், இந்த அசோகரோட கல்வெட்டுல தம்மா தம்மா அப்படின்றதான் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். தர்மம் அப்படிங்கிறதுனுடைய பிராகிருத சொல் தம்மா. அங்க பூரண தர்மா அப்படின்னு சொல்லு. பூரண தர்மா அப்படின்னா சனாதன தர்மம் அர்த்தம். அங்கேயும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல புத்தர்களுடைய மிக முக்கியமானது தம்மபாதா அப்படிங்கிற ஒரு புத்தகம். ரொம்ப முக்கியமான ஒரு வேதத்திற்கு ஒப்பானது. எப்படி இங்க பகவத்கீதை இந்த மாதிரி குரான் இந்த மாதிரி இருக்கோ, அதே போல அவங்க தம்மபாதம் அப்படிங்கிறது அவர்களுடைய நடவடிக்கைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நூல். இது இப்படி இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரூல் அண்ட் ரெகுலேஷன் புஸ்தகம். அதுல நகி அந்த பிராகிருத மொழியிலேயே நகி வீரேன வீராணி சம்மாந்திதா குதாச்சனம் அவரேணத சம்மந்தி ஏசு ஏச தர்ம தம்மோ சனாதனோ அப்படின்னு இருக்கு. ஏச தம்மோ சனாதனோ. எந்த புத்தரை ஏத்திருக்கிறாங்களோ, இங்க தொல்லுங்கிற பேருடைய புத்தர் மட்டுமே அம்பேத்கர் சொன்னார், புத்தரை தழுவினார் அம்பேத்கர், அதனால நாங்களும் அதே புத்தரை தான் பின்பற்றுறோம்னு சொல்லி இன்னைக்கு அமைச்சரவை ஆயிருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவர் கூட எந்த கட்சி கூட்டணியில இருந்து இந்த ஊத்த நிதியின் மூலமா சனாதானம்ங்கிறத எதிர்த்தாங்களோ அந்த புத்தரினுடைய புத்தகம் சனாதானம்னு சொல்லக்கூடிய அந்த சனாதனத்தை சொல்லப்படக்கூடிய தர்மம் ஏஷ தர்ம சனாதனா அப்படிங்கிறதுனுடைய பிராகிருத வடிவம் தான் ஏச தம்மோ சனாதனோ அப்படிங்கிறது. அங்க என்ன சொல்றார்? கோபத்தை கோபத்தால் அழிக்க முடியாது, கோபத்திற்கு கோபமே பதிலாகாது. அப்ப என்ன, இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நான நன்னையும் செய்து விடல்ங்க கூடிய திருக்குறள், அதான் சனாதனம். அப்ப அவர்கிட்ட பிரியமா நடந்துக்கோன்னு சொல்றது. அந்த இடத்துல தம்மபாதம் அப்படிங்கிற புத்தகத்துல 5வது சூத்திரம். இதே அடி ஒற்றிய மகாபாரதம் இருக்கு. அக்ரோதேன ஜெயத் குரோதம், அசாதும் சாதுனா ஜெயேது, மூர்க்கனை வந்து சாதுவா இருந்து ஜெயிக்கணும், ஜெயேத் கதரியம், அதே மாதிரி கஞ்சனா இருக்கிறவன தானேன ஜெயேது, அவனுக்கே தானம் பண்ணி நம்ம ஜெயிக்கணும். இப்படி சத்தியேன சான்றுதம், சத்தியத்தை அதே மாதிரி பொய் பேசுறவன்ட்ட சத்தியம் பேசியே ஜெயிக்கணும். இப்படி ஏஷ தர்ம சனாதனா அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இவைகள்லாம் தான் சனாதனம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம சனாதனத்தை இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோல ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்க எந்த இடத்துலயாவது சொல்லப்பட்ட சின்ன விஷயங்கள் ரொம்ப விரிவா தெரிஞ்சுக்க வேண்டியது இருந்தது அப்படின்னா அதை நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நான் தெரிவிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இதை எல்லாருக்கும் தயவு செய்து சனாதன தர்மத்தை பரப்புறதுக்காக இல்லை, உண்மையை பரப்புறதுக்காக. நீங்க சனாதன தர்மத்தை நீங்களும் நானும் பரப்ப வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எதிர்த்தாலும் அது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடியது. ஏன்னா தர்மம் வந்து நம்மளை விட்டு அகலாது. சனாதன தர்மம் அப்படிங்கிறது நம்மளை விட்டு அகலாது, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பொதுவானது. இந்த சனாதன தர்மத்தை எதிர்ப்பவர்கள் தான் தெரிவிச்சுக்கிறேன். இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்தை தயவு செய்து கீழே சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க தமிழ், வளர்க பாரதம். மேற்கொண்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பெல் பட்டன் அமுத்திக்கங்க. ரொம்ப நன்றி. இது வரைக்கும் 83 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நானும் நிறையா வளரணும், நிறையா சத்தியத்தை உங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் இந்த சனாதன தர்மத்தின் மூலமாக அனைவருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மிகவும் நன்றி.